கோமதி ராஜியை காலேஜுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ வாசலில் நிற்கும் போது அவங்க அம்மா, பாட்டி அவங்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு உள்ளே போய் கதவை டப்புன்னு சாத்திட்டு போகிறாங்க. அதை பார்த்தோன்னே கோமதி சொல்கிறாங்க, பார்த்து பார்த்து கதவு உடஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க தம்பி சொல்கிறார், கதவெல்லாம் உடையாதுக்கா, அதெல்லாம் சூப்பரான கதவு அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், நீ எதுக்காக இது இங்கே நின்று இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி கேட்குறாரு. அதுக்கு கோமதி சொல்கிறாங்க, நான் என்னோட மருமகளை எப்படி பார்த்துக்கிறேன்னு அவங்களுக்கு தெரிய வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்து என்னோட மருமகளை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராஜி காலேஜுக்கு போகிறாங்க. கடையில் எல்லாருமே இருக்காங்க. தாத்தா, செந்தில் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. கோமதியோட தம்பியும் அங்கே தான் இருக்கார். பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கூட யோசனையே இல்லையா? நைட்டு 2 மணிக்கு ஃபோன் பண்ணி புரோக்கருக்கு பொண்ணு பார்த்துட்டியான்னு கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி சொல்கிறார். மாமா என்ன மாமா பேசிகிட்டு இருக்கீங்க? ஒரு மனசுக்குள்ளே அவ்வளோ வருத்தம் இருக்குது மாமா, அதனால தான் நைட் 2 மணிக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர். சரி மாமா, நாம் ஒன்று பண்ணலாமா? இந்த மாதிரி புரோக்கர்லாம் வச்சு பொண்ணு பார்த்தா சீக்கிரமாக பொண்ணு அமையாது. அதுக்கு வேற ஒரு வழி வச்சுருக்கேன் அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு. நாம் ஏன் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, அதெல்லாம் கொடுக்கலாமா? அவர் ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா தானே, பார்த்துக்கலாமாம்மா, ஒன்றும் இல்லை. சரி எழுதுறான், ஒரு பேரை எழுதிட்டு, பொண்ணு வேணும், நல்ல மாப்பிள்ளை, ரொம்ப அறிவான மாப்பிள்ளை, கை நிறைய சம்பாதிக்கிறாரு, இப்படிலாம் எழுதிட்டுருக்காரு. அவனா கை நிறைய சம்பாதிக்கிறான்? டேய் கொஞ்சம் பொறுமோது பார்த்து எழுதுறா, இஷ்டத்துக்கு எழுதாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறாரு. எனக்கு பொண்ணு பார்க்கும்போது இப்படிலாம் எழுதுனா பரவாயில்ல, அவனுக்கு பொண்ணு பார்க்கும்போது இப்படிலாம் எழுதிட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் அண்ணன் எனக்கு வசதி தான், புரியுதா? என் அண்ணனுக்கு பொண்ணு சீக்கிரமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதிட்டுருக்காரு. என் அண்ணனுக்கு ஏற்ற நல்ல பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. சரி சரி, சீக்கிரமாக அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்லிட்டுருக்காரு. சரி, ஏன்டா நிறைய எழுதிட்டுருக்க, இதுக்கு நிறைய காசு ஆகும்டா, ஒரு எழுத்துக்கு எவ்வளோ காசு தெரியுமா பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா அப்படின்னு அவங்க மாமா சொல்கிறாரு. இதுக்கு தேவையான பணம்லாம் நீ தான் மாமா கொடுக்க போகிற அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா பேசுகிற, என்கிட்ட எதிராக பணம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்பா கிட்ட வாங்குற பணத்தில் எங்கே ஒழிச்சு வச்சிருக்க, அந்த பணத்தெல்லாம் கொடு அப்படின்னு சொல்கிறாரு. சரிடா தரேன், வேற என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்லிட்டு இருக்காரு. கதிர் காலேஜுக்கு போகிறதுக்காக ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ 2 ரவுடிங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க குமாருக்கு. அவன் இந்த பக்கம் தான் போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே? கோயிலாண்ட. அங்கெல்லாம் வேண்டாம், அங்கெல்லாம் ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும், அங்கே அவனை அடிக்கவே கூடாது, கொஞ்சம் தள்ளி போகட்டும், ஆளே இல்லாத இடத்துல அவனை ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமார் வராரு. குமார் கதிர் எதிர்க்க வந்து நிற்கிறாரு. அப்போ கதிர் கேட்குறாரு, எதுக்குடா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் உன் கை காலை உடைக்க தான் அப்படின்னு சொல்கிறாரு குமார். மேலே கை வச்சா அவ்வளோதான், கை வச்சா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் கையை பிடிக்க போகிறாரு. அப்படியே பிடிச்சி தள்ளுறாரு. 2 ரவுடிங்க கையை அப்புறம் பிடிச்சிக்கிட்டாங்க. அப்படியே கதிரோட கையை பிடிச்சிட்டு அடி அடின்னு குமார் அடிக்கிறாரு. அப்படியே குத்து குத்துன்னு குத்துறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால், எவ்வளோ பாசமாக நாங்கள் ராஜியை வளர்த்தா நீ கூட்டிகிட்டு போயிருப்ப, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க. சரி, எடுத்துகிட்டு போன பணம் நகை எல்லாம் எங்கடா பண்ண, எங்கடா வச்ச, அவ்வளோ பணத்தை என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அடி அடின்னு கட்டை எடுத்து அடிக்கிறாரு. மூஞ்சில் எல்லாத்துலேயும் ரத்தம் ஊற்றுது. அடிக்கிறது நிறுத்தவே இல்லை, பயங்கரமாக அடிக்கிறாரு. டேய் விட்டுடுறா, இதுக்கு மேலே அடித்தா செத்துருவான்டா, வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்கலாம் குமாரை மடக்கி கூட்டிகிட்டு போகிறாங்க. இல்லை இல்லை, இவனை உயிரோட விடவே கூடாது, இவனை அடித்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிச்சிட்ருக்காரு. அப்புறம் குமாரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்படியே மயக்க அடித்து அங்கேயே விழுந்து கிடக்கிறாரு. சரவணன் வேலையில் இருக்கார். கதவெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த கதவு சூப்பராக இருக்கும், இது வந்து நல்ல தேக்கில் பண்ணுது, ரொம்ப பழமையானது, இதை வந்து நீங்கள் மெயின் டோராக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தவங்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக ஃபோன் அடிக்குது. அண்ணா எங்கண்ணா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாரு. ஏன்டா என்ன ஆச்சு? இல்லை நான் இங்கே இருக்கேன், என்னை அடிச்சிட்டாங்க. யாரை அடித்தா உடனே? குமார் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. 5 நிமிஷத்தில் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. இந்த கதவெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கண்ணா, நான் போகிறேன், ரொம்ப முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. போயிட்டு சரவணன் கேட்குறாரு, என்னடா ஆச்சு? ஐயோ என்னடா இப்படி போட்டு அடிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி தண்ணியெல்லாம் கொடுக்குறாரு. கூட செந்திலும் வந்துட்டார். யார் உன்னை இப்படி பண்ணா? குமார் தானே என்னை போட்டு அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. அவனுக்கு எவ்வளோ தைரியம், அன்றைக்கி வீட்டுக்கு வந்தான், இப்போ ஆளே இல்லைன்னு போட்டு இப்படி அடிச்சு வச்சுருக்கான், கையில் மாட்டினா அவன் செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 அண்ணனும் சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. வாடா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. இல்லை கீழே விழுந்துட்டோமா? என்னது கீழே விழுந்துட்டியா? ஏண்டா இதெல்லாம் பார்த்தா கீழே விழுந்த மாதிரி தெரியல, யாரும் நல்லா அடித்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறாரு. ஆமாம் உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு. ஆமாம் குமார் தான் அடித்தான், ஆள் வச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது கோமதிக்கு. எவ்வளோ தைரியம் தான் என் புள்ளைய போட்டு இப்படி அடித்து வச்சுருப்பான், அவனை விட மாட்டேன், அவனை ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வெளியே வராங்க. கொண்டையெல்லாம் கட்டிட்டு சண்டைக்கு நிற்கிறாங்க. வாங்க வெளியே வாங்க, டேய் வாடா குமார் வெளியே வா, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் புள்ளைய அடிச்சிருப்பேன்,
எல்லாரும் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கத்துன்னு கத்துறாங்க. என்ன இவன் இப்படி கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வெளியே வந்து நிற்கிறாங்க. அவங்க அண்ணனுங்களும் உள்ளே இருக்காங்க. எல்லாருமே வெளியே வந்து பார்க்குறாங்க. டேய் எதுக்காகடா என்னோட புள்ளைய போட்டு அடிச்ச? எவ்வளோ தைரியம் தான் ரத்தம் ஊற்ற ஊற்ற அடிச்சிருப்பேன். கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிட்டியா? நான் இருக்கேன்டா, என் பிள்ளைக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க அங்கே.